உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை மற்றும் எதுவுமே ஒரு தடை இல்லை அப்படின்றத விளக்குற மாதிரி ஒரு விஷயம்தான். ஒரு பலூன்காரர் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் வாசலில் இந்த மேலே பறக்கிற பலூன்களை ஊதி 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 அவர் கட்டிகிட்டு இருந்தார். அதில் ஒன்று விடும்போது பறந்து போகுது. அவரும் நிறைய பலூன்களை ஊதி கட்டுறாரு. அதில் வர பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பலூனை கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க. ஒரு சிலர் மேலே குழந்தைங்க இல்லைங்களா, விடும்போது அது தவறி பறந்து போயிடுது. இதை ஒரு சிறுமி எல்லாரும் போயிடுறாங்க. அந்த சிறுமி மட்டும் அந்த இடத்துலையே நின்று அந்த பலூன்காரையே ஊற்று கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பலூன்காரருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த அந்த குழந்தைய என்னம்மா ஏன் என்னையே பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிக்கிட்ட அந்த பலூன்காரர் கேட்குறாரு. இல்லை, எல்லா பலூனுமே மேலே பறக்குமா அப்படின்னு கேட்குது. ஆமாம்மா, இதில் இருக்கிற பலூன் எல்லாமே நம்ம மேலே பறக்கிற பலூன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பலூன்காரர். அப்படியா, அப்போ கருப்பு கலர் பலூன் மேலே பறக்குமா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கேட்குது. அவருக்கு கொஞ்ச நேரம் புரியலை, எதுக்காக இந்த குழந்தை இந்த வார்த்தையை கேட்குது அப்படின்ட்டு. எல்லா கலருமே பறக்குமா, கருப்பு கலர் மட்டும் ஏன் பறக்காது? எல்லா கலருமே எல்லா நிறமே அது பறக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் அந்த அந்த குழந்தைய கவனிக்கும் போது அந்த குழந்தை ரொம்ப ஒரு கருப்பான ஒரு நிறத்தில் அந்த குழந்தை இருக்கா. அப்போ அவருக்கு புரிஞ்சுது, அம்மா அதாவது நம்மளுடைய நிறம் அது பிரச்சனை கிடையாது. அந்த பலூன்குள்ளே அந்த காற்றை நம்ம நிரப்புறோம் இல்லையா, அந்த காற்று தான் மேலே பறக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய நிறத்தை வச்சு நம்ம என்றைக்குமே வெள்ளையாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், வெள்ளையாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் உயர்ந்து போக முடியும். இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் எதுவுமே உயர போக முடியாது. நமக்கு ஏதோ நம்ம ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நிறம் நம்ம சாதிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைம்மா. நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து ஒரு பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அந்த பலூன்காரர் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு. அந்த குழந்தையும் ஒரு புன்னகையோட அந்த கருப்பு கலர் பலூனில் ஒரு காற்றை நிரப்பி கொடுக்குறாரு. வாங்கிட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை நடத்த விட்டு போகுது. இந்த கதை எதுக்காக சொன்னால், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்க சாதிக்கிறதுக்கு ஒரு நிறமோ அழகோ முக்கியமே கிடையாது.